வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷனுங்கிற ஒரு அமைப்பு இந்த பான் வந்து இங்கேருந்து கஷ்டப்பட்டு 5th ரேங்க் வரையும் போயிருக்கு. இந்த பான் வந்து ஈஸியாக வந்து டைரெக்டாக 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணி எஸ்கேப் ஆகிடுது. அப்போ இந்த ப்ராப்ளத்திற்கு கண்டிப்பாக நம்ம வந்து பிளாக்கை பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ரூல்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு அந்த கூட்டத்தில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் அண்ட் ஆர்பிட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு என்னென்னா, இந்த பொசிஷனில் இந்த பிளாக் பான் இந்த ஸ்கொயர் வழியாக தான் இங்கே வருது. 2 ஸ்டெப்பு டைரெக்டாக வந்தாலும் இந்த ஸ்கொயரில் ரீச் ஆகி இங்கே வர்றதா கணக்கு எடுத்துக்கிட்டு இந்த பொசிஷனில் இமீடியட்டாக இந்த ஒயிட் பானை வச்சு இந்த அட்டாக்கிங் ஸ்கொயரில் போய் அட்டாக் பண்ணிவிட்டு இந்த பானை எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. இந்த ரூலை கொண்டு வரும்போது இது வந்து ஃப்ரெஞ்சு டைமில் பிரான்ஸ் நாட்டில் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த ரூலுக்கு என்ன பேருன்னா என் பாஸ் அண்ட் கேப்சருங்கிற பேர் இருக்குது. இந்த என் பாஸ் அண்ட் கேப்சருக்கு மீனிங் இன் பாசிங், உள்நோக்கி நகர்ந்து அட்டாக் பண்ணுறது. இப்போ வந்து இதுக்கான சில ரூல்ஸை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒயிட் பான் வந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்து 5th ரேங்க் வரையும் போயிருக்கு. அப்போ நம்ம வந்து இப்போ ஒயிட்டுக்கு வந்து என் பாசன்ட் ரூலாக கற்றுக்கலாம். பிளாக்குக்கு என் பாசன்ட் ரூல் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பிளாக் பான் 4th ரேங்கில் இருக்கும்போது அந்த பிளாக் பானால் என் பாசன்ட் கேப்சர் பண்ண முடியும். ஒயிட் பான் 5th ரேங்கில் இருக்கும்போது அந்த 5th ரேங்கில் இருக்கக்கூடிய ஒயிட் பானால் பிளாக் பான் பக்கத்து ஃபைலில் இருக்கக்கூடிய பான் 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணால் என் பாசன்ட் கேப்சர் பண்ணலாம். இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட்டுக்கான ரூல்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் பான் ஆன் 5th ரேங்க். ஒயிட் பான் வந்து இப்போ 5th ரேங்கில் இருக்குது. யுவர் ஆப்பனண்ட் ஹேஸ் ஏ பான் ஆன் 7th ரேங்க் இன் இட்ஸ் அட்ஜசன்ட் ஃபைல். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைலுக்கு வந்து அட்ஜசன்ட் ஃபைல்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்லையும் பான் இருக்குது. இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய பான், பக்கத்து ஃபைலில் இருக்கக்கூடிய பான் 7th ரேங்கில் அதோட ஒரிஜினல் ஸ்கொயரில் இருக்குது. அந்த ஒரிஜினல் ஸ்கொயர்லேருந்து அவங்க அட்வான்ஸாக 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் E7லேருந்து E5 புஷ் பண்ணுறாங்கன்னா, இந்த பொசிஷனுக்கு ரிப்ளே மூவ் நவ் யூ மே கேப்சர் யுவர் ஆப்பனண்ட் பான். ஏன்னா இந்த பான் இந்த ஸ்கொயரை கிராஸ் பண்ணி தான் இங்கே வருது. இங்கே வந்து இங்கே வர்றதா கணக்கு. இந்த பானோட அட்டாக்கிங் ஸ்கொயர் E6. அதனால் இப்போ இந்த பான் வந்து E6 வந்து தான் E5 வர்றதா நம்ம எடுத்துக்கணும் ரூல் படி. அதனால் இந்த பானால் இமீடியட்டாக உள்நோக்கி வந்து கேப்சர் பண்ண முடியும். இதுதான் என் பாஸ் அண்ட் கேப்சர். இதுதான் ஒயிட்டுக்கான ரூல். அடுத்தது பிளாக்குக்கான ரூலை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பிளாக் பான் ஒன்று 4th ரேங்கில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். F4ங்கிற ஸ்கொயரில் இருக்குது. இப்போ வந்து ஒயிட் பான் 2nd ரேங்கில் இருக்குது, G2ங்கிற ஸ்கொயரில் இருக்குது. இல்லைனா அல்லது E2 கூட நம்ம வச்சுக்கலாம். சரியா? எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஃபைலுக்கு பக்கத்து ஃபைலில் இருக்கக்கூடிய 2 ஃபைல் இருக்குல்ல, அதில் எந்த ஃபைலில் இருந்தாலும் சரி, இப்போ இந்த பானை அட்வான்ஸாக 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பிளாக் பான் கஷ்டப்பட்டு 4th ரேங்க் வரையும் வந்திருக்கு. ஒயிட் பானை வந்து ஈஸியாக 2 ஸ்டெப்பு புஷ் பண்ணி எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி புஷ் பண்ணாலும் கூட இந்த பான் இங்கே வந்து தான் அங்கே போகுது. அப்போது இந்த பானோட அட்டாக்கிங் ஸ்கொயர் வழியாக தான் அது 2 ஸ்டெப்பு கிராஸ் ஆகுது. இந்த பொசிஷனில் பிளாக்கோட ரிப்ளே மூவ் இமீடியட்டாக ஒயிட் பானை பனிஷ் பண்ணுறது தான். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, எஃப் டேக்ஸ்னால் இன்டூன்னு சொல்லலாம், டேக்ஸ்ன்னு சொல்லலாம். எஃப் டேக்ஸ் G3. அதுக்கப்புறம் இந்த பானை எடுத்து வெளியில் வச்சிடறோம். ப்ராக்கெட்டில் E.P, அதாவது ஸ்கோர் ஷீட்டில் எழுதக்கூடிய மெத்தடு F இன்டூ G3 ப்ராக்கெட்டுக்குள்ளே E.P. E.Pக்கு மீனிங் என் பாஸ் அண்ட் கேப்சர். ஸோ இப்படி தான் வந்து என் பாஸ் அண்ட் கேப்சர் பண்ணலாம். இதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வகையில் டவுட் வரும். இப்போ எக்ஸாம்பிள், சார் அப்போ வந்து ஒயிட் ரூலுக்கு வந்து இங்கேருந்து இங்கே போகுது, இந்த பான் அட்டாக்கிங் ஸ்கொயர் வழியாக தான் போகுது, என் பாஸ் அண்ட் கேப்சர் பண்ணலாமா அப்படின்னா இந்த நேரத்தில் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பான் இன்னொரு பானை என் பாஸ் அண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, ரூல் இருக்குது. தவிர எனிமியோட பீசஸ் அந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி என் பாஸ் அண்ட் கேப்சர் பண்ண முடியாது. என் பாஸ் அண்ட் கேப்சரை பொறுத்தவரையும் இது பானுக்கான ரூல். பானை வச்சு பானை கேப்சர் பண்ணுறது, அதாவது இப்போ ஒயிட் பானை வந்து பிளாக் பானை கேப்சர் பண்ணுறதும், பிளாக் பானை ஒயிட் பானை கேப்சர் பண்ணுறதும் இப்படி தான் ரூல்ஸ் அமைஞ்சிருக்கே தவிர பீசஸ் எல்லாம் நீங்கள் என் பாஸ் அண்ட் கேப்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் என் பாஸ் அண்ட் கேப்சரை பற்றி என்ன தான் உங்களுக்கு விளக்கமாக விலாவாரியாக கிளாஸ் எடுத்தாலும் சில நேரங்களில் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த என் பாஸ் அண்ட் கேப்சரை பற்றி சில பிளேயர்ஸே வந்து சில பொசிஷனில் சில டைம் ப்ரெஷரில்
மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் என் பர்சன் கேப்சரை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நல்ல அனுபவத்தை வளர்த்துக்கணும், அதுக்கப்புறமா பயன்படுத்தணும். சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டு செய்ய, என் பர்சன் கேப்சர் பண்ணலாமா என்னான்ட்டு நீங்கள் கேட்டு கூட பண்ணலாம். பட் ஆனால் யாரும் வந்து